இளையராஜாவின் மகள் அவர்கள் அவதாரணி சில மணி நேரத்திற்கு முன்னாடி தான் காலமானாங்க. அவங்க வந்து ஒரு பெஸ்ட் ஃபீமேல் பிளேபேக் சிங்கர் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க. எதனால் இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுப்போம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பவதாரணி பெஸ்ட் ஃபீமேல் பிளேபேக் சிங்கர் நேஷனல் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. எந்த பாட்டுக்கு அப்படின்னா அந்த சாங்குக்காக அவங்க வாங்கியிருக்காங்க. அதை வந்து இசையமைச்சது யாருன்னா அவங்க அப்பா இளையராஜா தான் வந்து இசையமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து எப்போ பிறந்தாங்க அப்படின்னா 1976 சென்னையில் தான் வந்து பிறந்தாங்க. இவங்களுக்கு 2 பிரதர்ஸ், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, யுவன் சங்கர் ராஜா அண்ட் கார்த்திக் ராஜா. இவங்களோட மோஸ்ட் ஆஃப் மூவிஸுக்கு தான் வந்து இவங்க பிளேபேக் சிங்கராக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பாவுக்கும் பிளேபேக் சிங்கராக வந்து இருந்திருக்காங்க. பல்வேறு மொழியிலையும் இவங்க வந்து மியூசிக் டைரக்டராக இருந்திருக்காங்க. இதுதான் இவங்களோட அச்சீவ்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் இப்போது இவங்களுக்கு எவ்வளோ வயசாகுதுன்னா 47 வயசாகுது. மேரிட் ஆகிடுச்சு. இவங்களுக்கு எப்படி இறந்தாங்க அப்படின்னா கல்லீரல் புற்றுநோய் வந்து ஏற்பட்டிருந்தது. அதனால் அவங்கள கொண்டு போய் வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு சித்த வைத்திய மருத்துவசாலையில் வந்து அனுமதிச்சிருந்தாங்க. சில மாதங்களாக அவங்க வந்து சிகிச்சை வந்து பெற்றுக்கொண்டுட்டு வந்தாங்க. இப்போது அவங்க வந்து இல்லை. பட் ஆனால் அவங்க இப்போ நம்ம கூட இல்லை. ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகத்திற்கும் பேரிழப்பு அது. அது மட்டும் இல்லாமல் இசை பிரியர்களுக்கும் இது ஒரு பேரிழப்பு. அவங்களோட பாட்டை கேட்டு நிறையா பேர் வந்து கண்ணீர் சிந்திருப்பாங்க. ஒரு பெஸ்ட்டு இந்த இளையராஜா ஃபேமிலியிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கும் சரி, அவங்களோட அந்த பாட்டுக்கும் சரி, அவங்களோட வாய்ஸ்க்கே ஒரு தனி ரசிகர்கள் இருப்பாங்க. அந்த யுவன் ஃபேமிலி இளையராஜா ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு தனி ஜென்ரேஷன் ஃபேன்ஸாக இருந்திருப்பாங்க. அவங்க பசங்களுக்கும் ஒரு ஜென்ரேஷன்ஸ் வந்து ஃபேன்ஸாக இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இவங்களும் வந்து ஒரு நல்ல பாட்டெல்லாம் வந்து பாடி நேஷ்னல் அவார்டு அவர்களும் வாங்கியிருக்காங்க. 2000 வந்து அந்த பாட்டுக்கு வந்து வாங்கியிருக்காங்க. பாட்டுக்கு அவங்க நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா படங்களுக்கு வந்து அவங்க வந்து பாடியிருக்காங்க. அதை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நேஷ்னல் அவார்டு பெற்றிருக்காங்கன்னா பாரதி அப்படின்ற ஒரு படம், அதில் வந்து தேவயானி வந்து நடிச்சிருப்பாங்க. அந்த படம் எப்போ வெளியாச்சுன்னா 2000 வந்து வெளியாச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல படங்களுக்கு வந்து அவங்க பாடியிருக்காங்க. அதை நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். அழகி, ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் ஒரு கனவு, அழகாய் இருக்கிறாய் பயமாய் இருக்கிறது, தாமிரபரணி, நாளைய பொழுது உன்னோடு, ஒளியின் ஓசை, கோவா, மங்காத்தா, அநேகன், கடைசியாக அவங்க வந்து பாட்டு பாடின படம் எதுன்னா மாநாடு மகரசேலா அப்படின்ற ஒரு சாங்குக்கு தான் வந்து அவங்க பிளேபேக் சிங்கரை வந்து பாடியிருக்காங்க. இப்போ அவங்க நம்ம கூட வந்து இல்லை. அவங்களோட மியூசிக் தான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் நமக்குள்ள. இது ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகத்திற்கும் இந்த சாங்ஸ் பிரியர்களுக்கும் இது மிகப்பெரிய பேரிழப்பாக இருக்கும். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.